விஷயம் அதுதான். உன்னை ரட்சிச்சுக்கணும்னா நீ காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். அது மாதிரி இது விசேஷமான தர்மமா? இந்த விசேஷ தர்மத்தை தெரிஞ்சவர்கள் 12 பேர்கள் தான். ஸ்வயம்பூர் நாரத சம்பு குமார கபிலோ முனிஹி பிரக்லாதோ ஜனகோ பீஷ்மஹ பலிர்வையாசகிர்வயம் द्वादशैते विजानीमः धर्मं भागवतान् भटान् ब्रह्म नारदर शिवबेरुमान् प्रह्लादर சுகாச்சாரியார் சனகாதி மகர்ஷிகள் சனக சனந்தன சனாதன சனத்குமாரர்கள் பிரஹ்லாதன் ஜனகன் பீஷ்மன் மகாபலி சுகாச்சாரியார் யமதர்மராஜன் சொல்றான் நான் பலிர் வையாசகிர் வயம் எனக்கும் தெரியும் 12 பேருக்கு தெரியும். இதுக்கு பாகவத தர்மம் மனசுல வச்சுக்கோங்க. சாமானிய தர்மம் அப்படிங்கிறது வேற, பாகவத தர்மம் அப்படிங்கிறது வேற. அந்த தர்மத்தினுடைய அடிப்படையில தான் இன்னைக்கு இத்தனை ஆலயங்கள்லாம் இயங்கிட்டு. நாம பண்ற ஒரு பாவத்துக்கு நிக்கிறதுக்கு நமக்கு ஒரு யோகிதை உண்டா? பகவான்கிட்ட முன்னாடி பச்சையா பாவம் பண்றோம், வந்து நின்று வெள்ளையும் சொல்லையுமா நிற்க. இத்தனையும் தாண்டி பகவான் நம்ம மேல கருணை பண்றதுனாலதான் அந்த சரித்திரம் சொல்லி சில சரித்திரங்கள் சொல்றதே இந்த புராணங்கள் எடுத்து பார்த்தா எந்த புராணத்திலையுமே ஒரு விஷயம் காமனா இருக்கு. அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் சண்டை நடந்தது அப்படிங்கிற. அப்ப தேவதைகள் நல்ல சக்திகள், அசுரர்கள் தீய சக்திகள். பகவான் தேவதைகள் பக்கம் இருந்து அசுரர்களை அழிச்சான் அப்படின்னு கதை வரும். இப்ப பரீட்சித்துங்கிற அந்த ராஜா ஒரு கேள்வி கேட்கிறான். தேவதைகள் ஒரு ஜாதி, அசுரர்கள் ஒரு ஜாதி. தேவதைகள்லையும் கெட்டவன் இருக்கான், அசுரன்லையும் நல்லவன் இருக்கான். புராணங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். விபீஷண ஆழ்வார்னு சொல்றோம் நாம, மகாபலிய மகாபக்திமான் அப்படின்னு சொல்றோம், பிரஹ்லாத ஆழ்வார் அப்படின்னு சொல்றோம், பானாசுரன் பரமபக்திமான். அவன் பூஜை பண்ண சிவலிங்கத்தை தான் நாம எடுத்துக்கொண்டு ஆத்துல பூஜை பண்றதுனால அதுக்கு பானம்னு பேரு. நர்மத நதிக்கரையில பானாசுரன் ஒருத்தன், மகாபலியோட புத்திரனம், அவ்வளோ லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணியிருக்கான். இப்படி எல்லாம் இருக்கு. ஆனா கதைகளை பார்த்தா தேவதைகளுக்கு தான் பகவான் கிருபை பண்ணினான், அசுரர்களுக்கு பண்ணல அப்படின்னு சொன்னா அசுர ஜாதியையே பகவானுக்கு பிடிக்காதா? இவன் இன்ன ஜாதி, இவன் இன்ன மொழி, இவன் இவன்ன இனம், இவன் இன்ன ஊர், எனக்கு வேண்டியவன் எனக்கு வேண்டாதவன், இந்த எண்ணங்கள்லாம் சாதாரண மனிதர்களுக்கு தான். ஒரு நிலைக்கு மேலே படுத்தினா இதெல்லாம் வச்சுக்க கூடாது. சாதாரண மனிதர்களோட கொண்டு போய் மகான்கள்ட்ட அப்ளிகேட் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். தஞ்சாவூர் பக்கத்துல, தஞ்சாவூருக்கும் மெலட்டூருக்கும் ஒரு நடுப்புல ஒரு கிராமம். 1945 பரமாச்சாரியால் போராட அந்த வழியா போயிட்டே இருக்கிறது. அங்க ஒரு ஹரிஜனர்கள்லாம் வசிக்கிற இடம் அப்படின்னு உடனே நடந்துதான் போவா பரமாச்சாரியா. பரமாச்சாரியால பத்தி தெரிஞ்சவாளுக்கு தெரியும் எவ்வளவு ஆச்சாரம், எவ்வளவு அனுஷ்டானம் அப்படிங்கிறது. நேரம் அந்த ஹரிஜனனுடைய சேரிக்குள்ள போனா கூட வந்தவாளுக்குலாம் ஆச்சரியம். 45 என்ன நடக்கிறது இது? அப்ப ஒரு 300-400 வருஷத்துல சில குழப்பங்கள்லாம் இருந்தது. அதனால இதெல்லாம் கூடாது, எல்லாம் தப்பு, எல்லாம் பாவம் அப்படின்னு பேசுறவாள்லாம் இன்னைக்கு உண்டு. பரமாச்சாரியால் மட்டும் போயிட்டே இருக்கா. ஒரு வீட்டு வாசல்ல போய் நின்னுட்டு சடையா அப்படின்னு கூப்பிட்டார். உள்ள அப்படின்னு குறை வந்திருக்கு. நான் சாமி வந்திருக்கேன்டா அப்படின்னா ஓடி வந்தா பார்த்தா பரமாச்சாரியால்னு ஒண்ணு அப்படியே விழுந்து பெறல்றான் அழுதுன்னு. நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்டியோன்னு என்ன பார்க்கணும்னு, அதனால வந்தேன். ஒரு ஹரிஜனர் அவர். பரமாச்சாரியால பார்க்காமலேயே ரொம்ப நாளா பக்தி அவருக்கு. நடக்கிறதுக்கு அவருக்கு சக்தியும் கிடையாது, ரொம்ப வயசாயிடுத்து. அந்த பக்கமா பரமாச்சாரியால் வந்த உடனே நேர போயிட்டார் அவன் வீட்டுக்கு. இன்னைக்கு போவான்,
நேர வீட்டுக்கு போவான், காப்பி குடிப்பான். இன்னும் 5 மாசம் ஆச்சுன்னு பாருங்க, அமக்கலப்படும் எலெக்ஷன் வந்தா. திருட்டு பசங்க என்ன வேணாலும் பண்ணுவான். அந்த மாதிரி வேஷம் போடுறது இல்லை. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் உண்மை, ஹிருதயத்திலேருந்து வர உண்மை. அதெல்லாம் அந்த மாதிரி பக்தி, அந்த மாதிரி உயர்ந்த உள்ளம், அந்த மாதிரி ஒரு நேர்மை இருந்தா அப்புறம் ஏதுடா ஜாதி? பொதுவா ஜாதியே தொழிலை சார்ந்துதான் நான் சொல்லிவிட்டேன். ஜாதிங்கிறது பிறப்ப சார்ந்து கிடையாது, தொழிலை சார்ந்துதான் ஜாதி. அப்படிதான் நம்ம பேச்சிலையும் வச்சுக்கிறோம். இந்த உயர்வு தாழ்வுங்கிறதெல்லாம் நார்மலா சில விஷயங்கள் நாமும் மனசுல வாங்கிக்கணும். அப்ப இல்லையானா இருக்குன்னா எப்படி இருக்குன்னு சொல்றேன். இந்த ஆஸ்பத்திரிக்கு நீங்க பேருக்கேல ஐசியூன்னு சொல்லுவா. அந்த ஐசியூல நீங்க போட்டிருக்கிற செருப்பை போட்டு போக கூடாது. நீங்க போட்டிருக்கிற செருப்பை வாசல்ல அவுத்து வச்சுட்டு அவா ஒரு செருப்பு கொடுப்பா, அதை போட்டுன்னு தான் போகணும். அவா ஒரு ட்ரெஸ் கொடுப்பா, அதை மாட்டின்னு தான் உள்ள போகணும். அவ்வளவு தூரமே வேண்டாம். இதெல்லாம் பழைய காலத்துல நான் சிரமப்படணும். கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியா படுத்து இந்த விஷயத்தை சொல்றது. தீண்டாமை பெருங்குற்றம். 2019 வருஷம் 20வது வருஷம் கவர்மெண்ட் புக்ல பின்னாடி பார்த்தேன்னா பாட புஸ்தகத்துல தீண்டாமை பெருங்குற்றம் அப்படின்னு போட்டிருக்கோம். 22வது வருஷத்து பாட புக் எடுத்து பார்த்தேன்னா சமூக இடைவெளி நல்லதுன்னு போட்டிருக்கோம். நீ எதை சமூக இடைவெளின்னு சொல்றியோ அதை தான் நாங்க மடின்னு சொல்றோம். அதைத்தான் ஆச்சாரம்னு சொல்றோம். குளிக்காதவனை குளிக்கிறவன் சொல்றாம, குளிச்சவனை குளிக்காதவன் சொல்றாம சொல்லு, அதைத்தான் கூடாதுங்கிறோம் நாங்க. அதை தாண்டி உணவு இருக்கு. அந்த காலத்துல ஒரு அப்ராமணாலேயே எல்லா நாளும் மாம்சம் சாப்பிட மாட்டான். இன்னைக்குதான் பெரிய கூத்தெல்லாம் நடக்கிறது. ஒரு திருவிழா பலி கிளி இந்த மாதிரி எல்லாம் வச்சு இன்னைக்கு கிடா வெட்டு விருந்து அப்படிலாம் சொல்லுவா கிராமத்துல. நான் கிராமத்து ஆள் தான். நான் டவுன் ஆள் கிடையாது. 35 வயசுல தான் நான் இங்க வந்தது. அதனால என்னோட பேச்சு ஸ்லாங் எல்லாம் கிராமத்து சம்பந்தமா நிறைய இருக்கு. உன்னே என்ன இவ்வளவு தீட்சிதரே இவ்வளோ இப்படி பேசுறாரே நினைச்சுடாதீங்க. அந்த அந்த கிராமத்து வாழ்க்கை தான் எங்களோட நேச்சுரா உள்ளது. கிடா வெட்டு விருந்துன்னு சொல்லுவா. அந்த கிடா வெட்டு விருந்துக்கு போயிட்டு முனீஸ்வரனோ பைரவரோ ஏதோ ஒரு சுவாமின்னு வச்சுக்கோங்களேன், சிவன் கோவிலுக்குள்ளவான்னா வரமாட்டான். நான் இன்னைக்கு மாம்சம் சாப்பிட்டு இருக்கேன் சாமி, அதனால வரல. அவளே சொல்லுவா, நாம சொல்லல. நான் இன்னைக்கு மாம்சம் சாப்பிட்டுருக்கேன் அதனால நான் கோவிலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு. ஏன்னா மாம்சம் சாப்பிட்டது ஒரு 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 ஹிம்சைங்கிறத அவ நினைக்கிறா. நான் மாம்சம் சாப்பிட்றது ரைட்டா தப்பாங்கிற சப்ஜெக்டுக்குள்ள போகல. நேற்று சொன்னேன், அவாவா ஜீவோ ஜீவசி ஜீவனம், அவனுக்கு என்ன ஜீவனமோ அதுதான். ஆனா அத அவ ஒரு மடி குறைச்சலா நினைக்கிறா. இது மாதிரி ஏற்பட்டதுல நாளடைவுல என்ன ஆயிடுச்சுன்னா, நீ குளிக்காமலேயே பட்டையும் கொட்டையும் போட்டுட்டு பட்டை விபூதி துவாதச திருமண் போட்டு பழைய வேட்டி எடுத்து கட்டி வச்சுன்னு நீ மடின்னு சொன்னேன்னா அப்பதான் உதைக்கணும்னு தோன்றுது. மடின்னா என்னன்னு தெரியுமா? ஒத்தர் மேல ஒத்தர் படாம இருக்கிறதுக்கு பேர் மடி இல்ல. மனசுனால எதையும் தொடாம இருக்கிறதுக்கு தான் மடின்னு பேர். மனசுனால பகவானை தவிர வேற எதையும் தொடாம இருக்கணும். அதுக்குதான் சுத்தி அப்படின்னு பெயர். பாரதியார் எச்சலச்சல் என்பீரே எடுகட்ட மாந்தரே அப்படின்னு ஒரு பாட்டு. கறந்த பாலும் எச்சலே கண்டின் வாயும் எச்சலே அப்படின்னு மாதிரி 1000 சொல்லலாம். பகவானுக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன், வேண்டியவன் வேண்டாதவன், படிச்சவன் படிக்காதவன் அப்படிங்கிறது பகவானுக்கு இருக்கலாமா? சாதாரண மனிதனுக்கு இருக்கலாம். பகவானுக்கு இருக்கலாமான்னா, பகவானுக்கு இருக்குன்னு யார் சொன்னான்னு கேட்டான் சுகாச்சாரியா. புராணங்கள்ல கதைகள்லாம் வரதே ஜபாரு. தேவன் அசுரன் அப்படிங்கிறதே ஜாதி நீ சொல்றையே தவிர நீனா தான் பண்ற. உதாரணம் புரியுற மாதிரி சொல்றேன். ராவணன் எங்க ஜாதி அப்படிங்கிறான் புதுசா. ராவணன் யாரு தெரியுமோ? அவன் பிராமணமோ. ராவணன் பிராமணம். சாமவேத அத்தியனம் பண்ணின சோமயாகம் பண்ணின பிராமணன். அவனை கொண்ட ராமன் பிராமணனே கிடையாது. அவர் கத்திரியர். அவர் அந்த ராவணனை நாம பூஜை பண்றோம், ராவணனை ராட்சசன்னு சொல்றோம்.
அசுரன்னு சொல்றோம். இதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேண்டாமா நம்ம ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலைங்கிறது. அசுஷு அப்படின்னா புலன்கள்னு அர்த்தம். அசுஷுன்னா அந்த புலன்கள்ல எவன் கட்டுப்பட்டு இருக்கானோ அவனுக்கு அசுரன்னு பேர். அப்படின்னா இந்த க்ஷணம் சினிமா பார்க்கணும்னா வெளிக்கொண்டு முதல் ஷோ 5000 சோத்துக்கு சிங்கி அடிக்கும் குடும்பம் பிச்சை எடுக்கும். 5000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி போவான், உள்ள உரிச்சு எடுக்க வேண்டாம். அப்படி என்ன அதே 10 நாள் கழிச்சு பார்த்தா 50 ரூபாய்க்கு வருது அந்த படம். இந்த முதல் நாள் முதல் ஷோ பெருமை. என்ன பெருமை? பெருமை. அது மாதிரி ஒரு வெறி. எந்த விஷயம், ஒரு சினிமான்னு சொன்னேன், ஆகாரமோ பார்வையோ கேட்டலோ காம உணர்ச்சிகளோ மனசு ஆசைப்பட்ட உடனே அதை செய்யணும்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவன் அசுரன்னு பேர். புத்திக்கு இடம் கொடுத்து நிதானம் இருந்ததுன்னா அவனுக்கு தேவன்னு பேர். செய்யாமலே இருந்தா தேவன் பேர். தப்பான காரியங்களை செய்யாமலே இருந்தா தேவன். நிதானிச்சு செஞ்சான்னா மனுஷன். நிதானம் இல்லாம செஞ்சா அசுரன். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு நிக்கிறோம், ஒரு வயசான கழவர் நிற்கிறார். எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்த உடனே பக்கத்துல யாரையாவது நம்ம பாக்குறது இல்லை. இவர் வயசானவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை பிடிச்சின்னு மத்தவாளை விளக்கிட்டு இவரை ஏற்றி விட்டுட்டு நாம ஏறணும்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நாம தேவன். அந்த கழவர் ஏழை வரத்தை அவரை தள்ளி விட்டுட்டு நாம ஏறினா அசுரன். இதான் வித்தியாசம். அவரை ஏற்றி விட்டுட்டு நாம ஏறினா தேவன், அவரை தள்ளி விட்டுட்டு நாம ஏறினா அசுரன். இந்த வெறி பிடிச்சிக்கிறது தான் அசுரன் பேர். ஒண்ணு. ரெண்டாவது, தெய்வ அனுகிரகம் பண்ணும் போது ஜாதி பார்த்து மதம் பார்த்து குலம் பார்த்து படிப்பு பார்த்து தகுதி பார்த்து தெய்வம் பண்ணலையே. கபீர்னு ஒரு மகான், கபீர் தாஸ் அப்படின்னு சொல்றது. இதுல ஒரு ஆச்சரியம். ஹிந்து மதம் சொல்லட்டுமான, ஹிந்து மதம் எவ்வளவு நேர்மையான மதம்ங்கிறதுக்கு ஒண்ணு சொல்றேன். எத்தனையோ அந்நிய மதத்துக்காரர்கள் ஹிந்து தெய்வங்களை வழிபட்டிருக்கார்கள். அப்படிங்கிறதுக்காக உடனே அவனுக்கு ஞானஸ்நானம் பண்ணி வச்சு பேரை மாத்தி இந்த ஃப்ராடெல்லாம் நம்ம பண்றதே கிடையாது. கபீர்னா கபீர் தான், கபீர்னா கபீர் தான் அவர் பேர். அதை மாத்தி இப்ப என்ன பண்றான், இந்த ஹிந்து மதத்தை எதிர்க்கிறவன் முழுக்க அந்நிய மதத்துக்காரன், அல்லது ஹிந்து ஓட்டுக்களை வாங்கணும்னு நினைக்கிறவன் அந்நிய மதத்துக்காரன். அவன் பேரே வேற வேற மதத்தோட பேரா இருக்கும். அதை மறைச்சுட்டு ஹிந்து பேரை வச்சுன்னு வருவான். ஜனங்களுக்கு அது தெரியாது. சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு அமக்களப்படும். பூர்வோத்தரத்தை விசாரிச்சா அவன் ஹிந்து மதமே இருக்கா. நான் என்ன சொல்றேன்னா, நீ ஹிந்து மதம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உண்மையாவே ஹிந்து மதத்தினால ஈர்க்கப்பட்டு இந்து மதத்துல பற்று கொண்டு நீ வந்தேன்னா அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஏமாத்துறதுக்கு வரவாட சொல்றேன். இந்த கபீர் அப்படிங்கிறவர் இஸ்லாமியர். அவர் ராம பக்தர். அவர் நிறைய ராமனை பத்தி பாடியிருக்கார். அதுல ஒரு பாட்டுல சொல்றார், வியாதகோனு ஆச்சார கியாதா ध्रुवती उम्र तोटी कहम गजेंद्र पटाता विद्या जाति विदुर की कटवी क्या मरुधूमि उग्रसेन की सूरत क्या कुब्जाही भारी धन से राम मिलत नहीं ध्याने सुधा ममाजी कहत कबीरा सुन भाई साधो प्रेम मिलत है भक्ति जंतर मंतर लटपट से नहीं राम भजन से मुक्ति सियावर रामचंद्र की जय राधापति कृष्ण चंद्र की जय गौरीपति चंद्र चूड़ की जय पवन सुत हनुमान की जय 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 सुनो सुनो साधो जी राजा राम का हो जी भाव भक्ति का भूखा सोई जोग जुक चुन हिंभावे भगत पूर्ण दिय राम दीवाने निज पदवा खो देवे याद कोनु आचार कियाता ஆச்சாரம் இருந்தாதான் தெய்வம் அருள் பண்ணும் அப்படின்னு சில பேர் சொல்றானே. குஹன்ட்ட என்ன ஆச்சாரம் இருந்தது? ராமாயணத்துல குஹன்னு ஒருத்தர். பகவான் என்ன பண்றான் அந்த குஹனை அப்படின்னா கட்டிக்கிறான். அவன் கையை பிடிச்சி கட்டிக்கிறான். பகவான்
கட்டினதோட இல்லாம பக்கத்துல உள்ள லட்சுமணனை கூப்பிட்டு அவன் கையில ஒரு தட்டை தட்டி, குகன் கையில ஒரு தட்டை தட்டி, இன்னிலேருந்து லட்சுமணன் மாதிரி நீனு எனக்கு தம்பின்னா. கம்பர் சொல்றாருங்க, 4 5 இது வந்து 4 பேர் இருந்தா இப்ப குகன் வந்தவொடனே 5 பேர் ஆயிட்டார் அப்படிங்கிறார். அந்த குகன் ஏதாவது ஆச்சாரம் உண்டா? துருவத்தி மருத்தோட்டி, துருவன்னு ஒரு குழந்தை 5 வயசுல பகவானை குறிச்சு தபஸ் பண்ணினான்னு. வயசானாதான் பகவான் கிருப பண்ணுவான்னா, துருவனுக்கு 5 மாசத்துல வந்தானே பகவான். வயசானவா எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் பண்ணியும் பார்க்க முடியாது பகவான். துருவனுக்கு 5 வயசுல வந்து அனுகிரகம் பண்ணலையா? இல்ல சார், ஓரளவாவது படிச்சிருந்தாதான் பகவான் கிருப பண்ணுவான்னா, கஜேந்திரன்கிற யானை எந்த ஸ்கூல்ல போய் படிச்சதுன்னா, கஹம் கஜேந்திர பட்டாதா வித்யா, எந்த ஸ்கூல்ல போய் படிச்சது? ஓடி வரலையா பகவான்? இல்ல உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி சில பேர் பேசுறார்களே. இது கபீர்தாசரோட காலம் வந்து 400 வருஷம் முன்னாடி. அப்பதான் இந்த வெளிக்காரம் வந்த அப்புறம் தான் இதுல உயர்வு தாழ்வு எல்லாம் வந்ததே நமக்குள்ள. அதுக்கு முன்னாடி நம்மள நாம உயர்வு தாழ்வுன்னு யாருமே நினைச்சிருந்ததே கிடையாது. இந்த 2000 வருஷ வரலாறு நீ வச்சிருக்கியோனோ, இந்த 2000 வருஷ ஹிஸ்டரியில அந்நிய படையெடுத்துக்கு அப்புறம்தான் இனக்கலவரம்ங்கிறது இந்தியாவில். அதுவும் இப்ப 12 வருஷமா கிடையாது. பிராடு பயல்களோட வாயை அடைக்கிறது இல்ல, நவத்வாரத்தையும் அடைச்சாச்சு. நீ பணம் இருந்தாதானே சீட்டு போட்டு பிரச்சாரம் பண்ணுவ. மத பிரச்சாரத்துக்கு ஃப்ராடுத்தனமா பணம் வந்ததை முழுக்க இழுத்து மூடியாச்சு. நீ நல்ல காரியம் பண்ணா நீ கண்டினியூ பண்ணலாம். ஃப்ராடு வேலை பண்ணி பணத்தை வெளிநாட்டுல இருந்து வர வச்சு கண்டினியூ எல்லாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி பண்ணதுனால இன்னைக்கு பிரச்சாரங்கள் இன்னும் முழுசா குறையில்லை, வேற ரீதியாகவும் இன்னும் வந்துட்டு இருக்கு. இன்னும் உடனே நாள்ல அடைக்க முடியாது, நெருக்கின்னு வரும், நெருக்கின்னு தான் வரா. இதெல்லாம் நம்ம நன்மைக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும். நாமே 10 நாய் குலைச்சதுன்னா அதோட சேர்ந்து 11 நாய் குலைக்கிற மாதிரி நாம குலைக்க கூடாது. இங்க என்ன நடக்கிறது இந்த நாட்டுல? எது எதிரணி, எது இந்த அணி? இன்னைக்கு நேபாளில நடந்த அரசியல் பேசல, புரியறதுக்காக சொல்றேன். இன்னைக்கு நேபாளில நடந்த இந்த சம்பவம் 3 வருஷம் முன்னாடி இந்தியாவில நடக்க இருந்தது, இந்த தேசத்துல நடக்க இருந்தது. இதே மாதிரி ஒரு வருஷம் 10,000 பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்து கேரவன் வேனை வச்சிருந்து ஏசி போட்டுன்னு உட்கார்ந்து தினம் 3 வேளை சாப்பாடு அவளுக்கு கொடுத்து போராட்டம் நடந்தது. ஒன்னும் பலிக்கல, பேசாம இருந்தது கவர்மெண்ட். யாரா ஒருத்தனை சுட மாட்டானா, ஒருத்தனை அடிக்க மாட்டானா, ஒருத்தனை கொல்ல மாட்டானா, உடனே நாடு முழுக்க தீ வைக்க மாட்டோமான்னு காத்து இருந்தாவா? பேசாம இருந்தா, தொடவே இல்லை. கத்திட்டு போ, அதை தாண்டி போக முடியாது அப்படிக்கு தடுத்தானே தவிர. ஏன்னா அதை எதிர்பார்த்தாவா? இந்த தேசமும் அது மாதிரி நேபாள் மாதிரி எரிஞ்சு போயிருக்கும். இன்னைக்கு இதெல்லாம் நடக்கிறதுங்கிறத முன்னாடியே அப்சர்வ் பண்ணிட்டா. பதவிக்கு வரதுக்கு முன்னாடியே என்னென்ன நடக்கிறது உலகத்துல, எப்படி எப்படி எல்லாம் சூழ்ச்சிகள் நடக்கிறது, என்ன மாதிரி எல்லாம் நாட்டை நாசம் பண்றதுக்கு தீய சக்திகள் தயாரா இருக்கு, எவன்லாம் இந்தியாவில் அதுக்கு பணம் வாங்குறான், எவனுக்கு பணம் வராது, எந்த இத்தனையும் நாடு நமக்கு முக்கியம். அது யோசனை வேண்டாமா நமக்கு? ஒரு நாட்டுல ஒரு நிமிஷமா யுத்தத்தை கலைப்பு விட்டுட்டு போயிடலாம். தவிக்கும் ஜனங்கள்லாம் தவிக்கும். அந்த அந்த ஜாதியெல்லாம் கலவரங்கள்லாம் வரவே கூடாது. நம்ம தேசத்துல வந்ததே கிடையாது, ஜாதி கலவரமே கிடையாது. புராணங்கள்லயோ இதிகாசங்கள்லயோ எடுத்து பார்த்தோம்னா ஜாதி கலவரம்ங்கிறதே கிடையாது. அதுக்கு இன்னும் 2ஆம் நாடின்னு சொன்னா இப்பயும் சொல்றார் அவர். ஜாதியினால உயர்ந்தவன் சொன்னா பிராமணனா உள்ள துரோணர் வீட்டுக்கு போகாம, சத்திரியனா உள்ள பீஷ்மர் வீட்டுக்கு போகாம, சத்திரியனாவும் சம்பந்தியாவும் உள்ள துரியோதனன் வீட்டுக்கு போகாம விதுரன் வீட்டுல போய் கஞ்சி சாப்பிடலையா கிருஷ்ணன் தான். ஜாதி விதுரக்கி கட்டவி, ஜாதி பார்த்தா பகவான் போன. क्या मर्धूमि उग्रसेन की सूरत क्या कुब्जाही. பலம் இருந்தாதான் பகவான் கிருப பண்ணுவானா? உக்ரசேனனுக்கு என்ன பலம்? அழகு இருந்தாதான் பகவான் நாம் டிப்டாப்பா இருக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும். குப்ஜேன்னு ஒரு தாசி,
தாசின்னா பொதுவா அதுக்கும் சொல்லி போறேன். தாசின்னா நினைச்சுட்டு இருக்கான், தப்பான அர்த்தம் வச்சுட்டு இருக்கான் மனசுல. அது ரொம்ப தப்பு பண்ணிட்டு போயிட்டாங்க. தாசின்னா வேலை செய்பவர்கள்னு அர்த்தம். வேஷின்னா தான் பிராஸ்டியூட் கேர்ள்னு அர்த்தம். தாசின்னா பிராஸ்டியூட் கேர்ள் கிடையாது. தமிழ்ல லேடிஸ் பெண்களுக்கு தாசின்னு சொல்றோம், ஆண்களுக்கு தாசன் சொல்றமே. அடியேன் ராமானுஜதாசன் அப்படிங்கிறமே. அது தப்பான வார்த்தையா இருந்தா எப்படி சொல்லுவோம் நாம? காளிதாசன், கிருஷ்ணதாசன், சிவதாசன் அப்படிலாம் சொல்றோமே. தாசன் தாசின்னா நாம் உங்களுக்கு நான் வேலை செய்பவன் அர்த்தமே தவிர கொச்ச அர்த்தம் கிடையாது. குஜன்னு ஒரு தாசி. கம்சனுக்கு சந்தனம் அரைச்சு கொடுக்கிறவன் அவன். அந்த காலத்துல எல்லாம் மேல சந்தனம் பூசிப்பா, ஒரிஜினல் சந்தனம். அதுவும் டால் சந்தன் ஒண்ணு. அதெல்லாம் சமிருத்தியா விளைஞ்ச காலம் அது. அப்படின்னு ஒண்ணு உண்டுன்னா ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். இன்னைக்கு திருப்பதியிலேருந்து செம்மரக்கட்டைங்கிற பத்தில அதுதான். அதுக்கு பேர் தான் டால் சந்தன். கோடிக்கணக்கா விலை, சகஜமா விளைஞ்ச நாடு இந்த தேசம். அதை அரைச்சு பூசிட்டோம்னா தோல் அப்படி இருக்கும். தோல் அப்படி ஆரோக்கியமா இருக்கும் உடம்புக்கு. கண்டதை பூசிக்க கூடாது. அத நித்தியப்படி ராஜாக்கள்லாம் பூசிப்பார் வாசனைக்கு. இவன் என்ன பண்ணுவோம், அந்த தாசி நித்தியப்படி கம்சனுக்கு சந்தனம் அரைச்சு அதுல பச்சை கற்பூரம் குங்குமம் போட்டு எடுத்துன்னு போறதுக்கு முன்னாடி அவ ஒரு கிருஷ்ண விக்கிரகம் வச்சுட்டு போ வீட்டுல. அந்த கிருஷ்ணனுக்கு தடவிட்டு அப்புறம் கம்சனை கொண்டு போகும். எந்த நிலையில என்ன தொழில் செஞ்சாலும் பக்தி பண்ண முடியும். இப்படி இருந்தாதான் பக்தி பண்ண முடியும்னு சில பேர் நினைக்கிறா பத்தியெல்லாம். பக்திக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் பணக்காரனா இருந்தா பக்தி பண்ணியிருப்பேன், பதவியில இருந்தா பக்தி பண்ணியிருப்பேன், பெருசா நான் ஆரோக்கியமா இருந்தா பக்தி பண்ணியிருப்பேன். இதெல்லாம் ஃப்ராட்னு அர்த்தம். ஒரு புட்டு வைக்கிற கிழவி மதுரையில தினப்படி புட்டு விற்கிறவர், புட்டு வியாபாரம்னு பண்றவர், தினம் புட்டு சுட சுட பண்ணின உடனே நேர சுந்தரேஸ்வரர் கோவில் வாசல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் அங்க எப்படி இருக்கும்னா, ஒரு சந்நிதி ஒரு வாசல் இருக்காது. இங்க மதுரை பக்கம் தாண்டி போயிட்டேன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் 2 வாசல் இருக்கும். அம்மனுக்கு தனி வாசல் இருக்கும், சிவனுக்கு தனி வாசல் இருக்கும். வாசல்ல உள்ள போறது. அந்த சிவனோட வாசல்ல கொண்டு ஒரு புடி புட்டை வச்சுட்டு போவோம், சுந்தரேஸ்வர அர்ப்பணமஸ்து. மதுரையில வெள்ளம் வந்தது, வைகை பெருத்துது, மணிவாசகர் அடிச்சதுனால அன்னைக்கு புட்டு வியாபாரத்துக்கு இவள் போகல. அவளை தேடின்னு பகவானே வந்துட்டான் இந்த புட்டை சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கதை. இவன் என்ன பண்ணினா, இவன் என்ன பெருசா பண்ணினா, இவன் என்ன ஏகாதசி ருத்ரன் சொன்னாலா, மகன்யாசம் சொன்னாலா, திரிசதி சொன்னால, அர்ச்சனை பண்ணினால, இவன் என்ன பண்ணினா, ஒரு மந்திரமே தெரியாது. இந்த புட்டை கொண்டு வைக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கா? இன்னைக்கு நானே பழைய பிராச்சீனமா இதுல இருக்கிறவாளை பார்ப்பேன். நான் ஒரு கரிகா கடை, ஒரு புஷ்ப கடை, இது மாதிரி ஏழைகள்லாம் இருக்கா பத்தியெல்லாம் ஒரு பழக்கடை ஆரம்பிக்கிறதே ஒரு ஓரமா எடுத்து வைப்பான். எத்தனையோ ஹோட்டல்ல சமையல் ஆனவுடனே காக்காய்க்கு சாதம் போடுற ஹோட்டல் இன்னைக்கு இருக்கு தமிழ்நாட்டுல. காக்காய்க்கு சாதம் வச்சுட்டுதான் ஹோட்டல் வியாபாரமே ஆரம்பிப்பான். அப்படி இருந்த ஒரு சம்பிரதாயமான தேசம் நம் தேசம். அதுக்காக சொல்றேன், பக்திங்கிறது எப்படி வேணாலும் யாரு வேணாலும் பண்ணலாம். அவள் மதுராபட்டினத்துக்கு பகவான் வந்த பொழுது கிருஷ்ணன் வந்திருக்கான்னு உடனே கிருஷ்ணன்ட்டியே போயிட்டாள். நேர சந்தனத்தை எடுத்துன்னு போயிட்டு கிருஷ்ணனோட இப்படி கையை பிடிச்சி கையில ஆண் சந்தனம் தடவிக்கிறதுக்கும் பெண் சந்தனம் தடவிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஆண்கள் நெத்தியில தடவிக்கணும், பெண்கள் நெத்தியில சந்தனம் தடவக்கூடாது, கழுத்துலதான் தடவிக்கணும். பெண்கள் கழுத்துல தடவிக்கணும் சந்தனம், இந்த இடங்கள்ல தடவிக்கணும். இது பெண்களுக்கு உள்ளது. அது மாதிரி புஷ்பத்தை காதுல வச்சுக்க கூடாது, துளசி மட்டும்தான் வச்சுக்கணும். காதுல பூ வச்சுக்கிறாங்க, அந்த பூ துளசி மட்டும்தான் வச்சுக்கலாம், புஷ்ப திருத்துளா மட்டும்தான் வச்சுக்கலாம், பூவை வச்சுக்க கூடாது. இதெல்லாம் ஜனங்களுக்கு நாளடைவுல மாறி போயிடும். அது ஒரு நாலெட்ஜுக்காக அதெல்லாம் சொல்லிட்டு போறேன். சந்தனத்தை தடவினால் பகவான் திருப்பி அந்த சந்தனத்தை வாங்கினான். பகவானுக்கு மார்பிள, புருஷனுக்கு மார்பிள தடவணும். அதெல்லாம் தடவினான். அவன் குடுன்னா, நான் உனக்கு எத்தனை நாளா எனக்கு நீ தடவிருக்க, நான் உனக்கு இன்னைக்கு தடவறேன் அப்படின்னு பகவானா இருக்கிறதுனால தான் தெரியறது. தினம் அவள் தடவி இருக்காங்க. அதை வாங்கி
அவளுடைய 2 கையிலையும் தடவிட்டு கழுத்துல தடவரத்தே தன் வலது காலால அவள் வலது கால் மேல வச்சு ஒரு அழுத்திட்டு கழுத்துல அந்த சந்தனத்தை தடவி ஒரு சொடுக்கு எடுக்கிற மாதிரி பகவான் தூக்கினான். திவ்ய சுந்தரியா போயிட்டான். கர்ண பார்க்க முடியாத கொடூரமா இருந்தவள் பேரழகிய ஆயிட்டா. குப்ஜேன்னு பேரு ராசிக்கு. இது மாதிரி எத்தனை பேருக்கு பகவான். எல்லாத்துக்கும் மேல ககத கபீரா சுனபாய் சாதோ பிரேமமிலத்துகை பக்தி. நான் ஒரு ஹிந்துவா இல்ல, இஸ்லாமிய. எனக்காக பகவான் அடி வாங்கியிருக்கான், ராமர் அடி வாங்கியிருக்கார் அப்படிலாம் சரித்திரம். அதனால ஜாதி பார்த்து பகவான் கிருபை பண்றது இல்லை, பக்திக்கு தான் கிருபை பண்ணுவான். ஒரு சின்ன குழந்தை, அசுர குலத்துல பிறந்த குழந்தை, அதுக்கு பகவான் ஒரு அவதாரமே பண்ணியிருக்கானே உனக்கு தெரியாதா, நான் சொல்றேன்னு ஆரம்பிக்கிறார். பிரகலாத சரித்திரம். பொதுவா ஜனங்களுக்கு நாளுக்கு நாள் நாளடிச்சு குறையறதுனால சில தலைப்புகளை மாத்தி போட வேண்டியிருக்கு. இந்த நரசிம்மாவதாரம்ங்கிறது தலைப்பா, பிரகலாத சரித்திரம்ங்கிறது தலைப்பான்னா பிரகலாத சரித்திரம்ங்கிறது தான் தலைப்பு. நீங்க நரசிம்மாவதாரம்னு போட்டிருக்கலன்னா பிரகலாத சரித்திரம்னா புரியாது ஜனங்களுக்கு. நரசிம்மாவதாரம் இல்ல, பிரகலாத சரித்திரம் தான். ஏன்னா பிரகலாதனோட கதையில தான் நரசிம்மர் வராரே தவிர நரசிம்மரோட வாழ்க்கையில பிரகலாதன் வரல. அது தெரிஞ்சுக்கணும் நாம. பிரகலாதனோட கதையில தான் நரசிம்மர் வர. ஆஞ்சநேயர் பிரகலாதனுக்கெல்லாம் என்ன விசேஷம்னா, அவர் இருந்தா அங்க நரசிம்மர் இருப்பார், ராமர் இருப்பார். இது ஆகம சாஸ்திரம். இது இன்னைக்கு ரொம்ப பேருக்கு அது தெரியல. ஆஞ்சநேயர் நீங்க பிரதிஷ்டை பண்ணணும்னா அங்க ராமர் இருக்கணும். ராமர் இல்லாம ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணக்கூடாது. தலையிலையாவது ராமர் இருக்கணும் சின்னதா. அது மாதிரி நரசிம்மரை பிரதிஷ்டை பண்ணிட்டேன்னா கையோட பிரகலாதன் வச்சுக்கணும். பிரகலாத ஆழ்வார் இன்னைக்கும் நரசிம்ம கஷேத்திரத்துல பிரதானமானது. தமிழ்நாட்டுல எந்த ஊர்? நாமக்கல். ரொம்ப பேருக்கு அது தெரியாது. நாமக்கல்ல நரசிம்மர் இருக்காருங்கிறதே தெரியாது. நரசிம்ம கஷேத்திரத்துல பிரதானமான கஷேத்திரமே அதுதான். உள்ள போனோம்னா மலைக்குள்ள இருக்கு. ஆஞ்சநேயர் இந்த பக்கம் தனியா இருக்கிறது, உள்ள போனோம்னா மலைக்குள்ள இருக்கு. 2 நரசிம்மர் இருப்பதில்ல. ஒரு நரசிம்மர் அபய நரசிம்மரா இருப்பார். உள்ள போனோம்னா இன்னொரு நரசிம்மர் இருப்பார். அவர் கையில ரத்தம் இருக்கும். அது என்னங்கிறத மேல சொல்றேன். நகத்துல எல்லாம் சிகப்பார். அந்த கதையில மேல சொல்றேன். பகவான் அவதாரம் பண்ணலையா பிரகலாதனுக்காக அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த கதையை சொல்றார். இந்த கதை யாருக்கு யார் சொன்னார்கள்னா, நாரதர் தர்மபுத்திரருக்கு சொன்னார். எப்ப சொன்னார் அப்படின்னா, தர்மபுத்திரர் ராஜசூய யாகம்னு ஒண்ணு பண்ணினார். அந்த யாகத்தினுடைய முடிவுல முதல் மரியாதை தமிழ்ல சொல்லணும்னா சம்ஸ்கிருதத்துல அக்ர பூஜைன்னு பேரு. இந்த பரிவட்டம் கட்டுறதுன்னு சொல்றா பத்தியில, முதல்ல ஃபர்ஸ்ட் பூஜை முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் பிரசாதம் யாருக்கு கொடுக்கும். இதெல்லாம் சண்டை வரும் கிராமத்துல பெருசா. நீனா நானா, இந்த ஜாதியா அந்த ஜாதியா அப்படின்னு சண்டையெல்லாம் அதுதான் ஆரம்பிக்கும். இது சிசுபாலங்காலத்துல இருந்து இந்த சண்டை இருக்கா சொல்ல வர. சாஸ்திரம் எங்க இருக்குன்னா அது யாகத்துல இருக்கு. யாகத்துலதான் அக்ர பூஜைன்னு பேரு. சோமயாகத்துல மாத்தியந்திக சவனத்துல தட்சிணாதான காலம் வரும்போது யாகத்துல முதல் தட்சிணை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அத்வரியு அப்படின்னு ஒருத்தர் அவருக்கு தான் கொடுக்கணும். இது அந்தர்வேதி தானத்துல. பகிர்வேதின்னு உண்டு. அதுல தானம் பண்றதை எப்படி கொடுக்கணும்னா, யார் வயசானவாளோ, யார் பூர்ணமா நிறைய படிச்சவாளோ. இதை தவிர இன்னொரு விஷயம் இருக்கு. அதுல இந்த கோத்திரங்கள்ல ஆத்ரேய கோத்திரம்னு உண்டு. அந்த ஆத்ரேய கோத்திரத்துக்காரா இருந்தா அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் மரியாதை பண்ணணும், அப்புறம் தான் மற்றவாளுக்கு பண்ணணும். இது சாஸ்திரம். இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஏதோ கண்மூடித்தனமா நம்ம பெரியவா சொல்லல, 1000 விவகாரங்கள் இருக்கு. அதனால தர்மபுத்திரர் போய் பீஷ்மர்கிட்ட கேட்டார், இப்ப யாகங்கள்லாம் முடிஞ்சிருக்கு, முதல் மரியாதை யாருக்கு பண்ணணும்னா, இது என்னடா கேள்வி, நம்ம குலதெய்வம் கோபாலன் தானே, கோபாலனுக்கு தான் பண்ணணும்னா, உன்னை சகதேவனும் நான் அதை ஆமோதிக்கிறேன்னா, உன்னை பூஜைகள்லாம் நடந்தது,
நிறைய ராஜாக்கள் வந்திருந்தா பெரும்பாலானவர்களுக்கு அதுல விருப்பம் இல்லாதவனும் உண்டு. அதுல விருப்பம் இல்லாதவர்களும் உண்டு. அதுல ஒருத்தன் சிசுபாலன் பிரதானமானவன். அவன் என்ன பண்ணினா, எனக்கு இப்ப விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு காரியம் செய்யறேன், எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வெளிநடப்புன்னு பண்றா பத்தியில, அது மாதிரி வெளியில போயிடணும். சாஸ்திரமே அப்படிதான். எனக்கு ஒரு இடத்துல அபிப்பிராய பேதம் இருக்கு, பிடிக்கல, கான்ட்ரவர்சியா இருக்குன்னா அங்க இருந்து நாம பிரச்சனை பண்ணக்கூடாது. நாம பாட்டுக்கு வெளியில போயிடணும். அவனுக்கு பிடிச்சதை அவன் பண்ணிக்கிறான். சிசுபாலன் என்ன பண்ணா, இந்த எல்லாம் நடக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தர்மபுத்திரரை பார்த்து வெய்ய ஆரம்பிச்சான். நீ ஒரு க்ஷத்ரியனா யுதிஷ்டிரா, ஜாதி க்ஷத்ரியனா, உனக்கு ஒரு கௌரவம் வேண்டாமா? நீ முடிசூடின்ற மன்னன் தானே. கிருஷ்ணன் என்ன முடிசூடின்றவனா? ஒரு யாதவன் இல்லையா, வைசியன் இல்லையா? நீ அவனுக்கு போய் நமஸ்காரம் பண்ணலாமா? உனக்கு கௌரவம் வேண்டாமா? நீ எங்களெல்லாம் ஜெயிச்சு எங்களெல்லாம் உன் காலில் விழ வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ கிருஷ்ணன் காலில் விழுந்தேன்னா அப்ப நீ எங்க எல்லாருடைய நமஸ்காரத்தையும் கிருஷ்ணனுக்கு செலுத்துற மாதிரி இங்க கொண்டு போறையா? உண்மை அதுதான். அதுக்காகதான் மன்னர் அவர் எல்லாருடைய இதையும் வாங்கிட்டு மொத்தமா கொண்டு பகவான்கிட்ட சேர்க்கணும்னு தான் அவர் பண்ணினது. மறைமுகமா அது மனசுல எண்ணம், அதை வெளிப்படையா அவன் சொல்லிட்டான். உனக்கு இஷ்டம்னா உன் வீட்டுல வச்சு நீ தனியா பூஜை பண்ணிக்கோ, எங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நீ பூஜை பண்ணக்கூடாது. அவனுக்கு பூஜை பண்றதுங்கிறது எங்களுக்கு இஷ்டம் கிடையாது. ஏன்னா அவன் தகுதி இல்லாதவன். எது போல அப்படின்னா, ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மாதிரி நீ அவனுக்கு பண்ண பூஜைங்கிறது. இந்த ஒரு வார்த்தை தான் நான் சொல்லியிருக்கேன். கண்ணான்னு வச்சிருக்கான். அதனாலேயே ஆழ்வார்கள் பேசும்போது, கேட்பார் செவி சுடும் கீழ்மை வசவுகளே வெய்யும் அப்படிங்கிறார். அது காது கொடுத்து கேட்க முடியாது. சிசுபாலன் பேசினது அவ்வளவு தரங்கட்ட பேச்சு. தர்மபுத்திரர் சொன்னார், அப்படிலாம் சொல்லாதேன்னா அவன் மேல மேல வச்சுட்டே இருக்கான். 100 விஷம் அவன் விஷம் கிருஷ்ணனை. 101வது விஷ உடனே இவர் மேல புஷ்பங்கள்லாம் போட்டு சால்லாம் போட்டு மூடி இருந்ததுனால உள்ள வச்சுன்னு இருக்கார். இவர் சக்கரத்தை எடுத்து விட்டா சிசுபாலன் தலை அறுத்துது. ஏன்னா அவனோட பிறப்பே அப்படிதான். அவன் பிறந்த போது ஒரு விலட்சணமா பிறந்தான். உறுப்புகள் ஒண்ணு கூட இருக்கிற மாதிரி பிறந்தான். மீனாட்சி மாதிரி 3 ஸ்தனத்தோட பிறந்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் அப்படி இருக்கு இந்த குழந்தை அப்படிங்கிறது அஸ்ரீரி வாக்கு சொன்னது. இவன் ஒருத்தனை வெய்ய போறான் வாழ்க்கையில, அவன் இவனை கொல்ல போறான். எவன் இவனை கொல்ல போறானோ அவன் தொட்டான்னா அந்த 3வது உறுப்பு மறைஞ்சு போயிடும்னு.